தர்மஸ்தலா விவகாரத்தில் உறுதியாக எந்த ஆதாரங்களும் கிடைக்கவில்லை என்பதால் பீமா கொடுத்த வாக்குமூலத்தை திரும்ப பெறலாமா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? பீமாவின் சகோதரரிடம் எஸ்ஐடி விசாரணை நடத்துகிறதா? அவர் என்ன கூறியுள்ளார்? மேலும் இருவர் பீமாவுக்கு ஆதரவாக அளித்த புகார்கள் என்ன? இந்தியா டுடே ஆங்கில செய்தி சேனலுக்கு பீமா அளித்திருக்கும் சிறப்பு பேட்டியில் என்ன கூறியிருக்கிறார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியா டுடேவுக்கு பீமா அளித்திருக்கும் சிறப்பு பேட்டியில், முன்பு நான் புதைத்த இடங்களில் தற்போது ரோடு வந்துவிட்டது, அனைத்தும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது, அதனால் மிஸ்மேட்ச் ஆகிறது. கேரளாவில் இருந்து வந்த ஒரு பெண் பிணத்தை கூட நான் தான் பாகுபலி மலையில் புதைத்தேன். ஆனால் தற்போது அந்த இடத்தில் மணல் வேலைகள் அதிகமாக நடந்திருக்கிறது. நேத்ராவதி குளியல் பகுதியில் மட்டும் 70 உடல்களை அடக்கம் செய்து இருக்கிறோம். அந்த பகுதியில் மணல் என்பதால் ஜேசிபி பயன்படுத்தினாலும் நீர் சுரந்து கொண்டே இருக்கிறது. அதனால் சரியாக எதையும் கண்டறிய முடியவில்லை. பிணங்களை புதைப்பதற்கு என்று தனிப்பட்ட இடங்கள் அங்கு இல்லை. வனப்பகுதியில்தான் புதைத்தோம். நானும் எனது மாமா ராஜுவும் இது மாதிரி புதைத்து இருக்கிறோம். தற்போது 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தளம் 13இல் 70 முதல் 80 பிணங்களை அடக்கம் செய்து இருக்கிறோம். எங்களுக்கு வந்த உத்தரவு அனைத்தும் கோயில் நிர்வாகத்திடம் இருந்துதான் வந்தது, கிராம பஞ்சாயத்தில் இருந்து அல்ல. நான் பிணங்களில் இருந்து நகைகளை எதுவும் திருடவில்லை. யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் கூறட்டும் என்று தெரிவித்துள்ளார். தர்மஸ்தலா வழக்கு இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது. 13வது தளமும் தோண்டப்பட்டது. ஆனால் எதிர்பார்த்த மாதிரி அந்த தளத்தில் எதுவும் இல்லை. ஆனால் இந்த தளத்தில் அதிக பிணங்களை புதைத்து இருந்ததாக பீமா தெரிவித்திருந்தார். இது தற்போது அவரது வாக்குமூலத்தை பின்னடைய செய்துள்ளது என்று கூறப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் ஒரு செய்தி சேனல் முன்பு பீமா தோன்றியிருக்கிறார். எஸ்ஐடி வேறு பல திட்டங்களை வைத்திருக்கிறது. பீமா கூறிய பெரும்பாலான இடங்களில் எச்சங்கள் எதுவும் கிடைக்காததால் அவரிடம் போதைப்பொருள் பகுப்பாய்வு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வருகிறது. ஆனால் அந்த கோரிக்கையை எஸ்ஐடி ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. வேறு பல்வேறு நடவடிக்கைகளில் இறங்குவதற்கு எஸ்ஐடி தயாராகி வருகிறது. பீமா வாக்குமூலத்தில் கூறியபடி அந்த இடங்களில் ஆய்வு நடத்தப்பட்டது. அவற்றில் தளம் 1, 6, 11A ஆகிய தளங்களில் மட்டும் எலும்பு எச்சங்கள் கிடைத்தன. ஆதார் கார்டு, பான் கார்டு, ஒரு சேலை, ஒரு ஜாக்கெட் என்று சாட்சியங்களாக கிடைத்துள்ளன. இவை அனைத்தும் மணிப்பால் ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன. நேற்று, அதாவது ஆகஸ்ட் 13 புதன்கிழமை வரை ஆய்வுப் பணிகள் நடந்தது. இறுதியாக 13வது தளத்தில் ஜிபிஆர் வைத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆனதால் பீமா ஞாபகம் இல்லாமல் சில இடங்களை கூறியிருக்கலாம் என்று எஸ்ஐடி சந்தேகிக்கிறது. அடக்கம் செய்த இடங்களை மறந்து இருக்கலாம் என்று நம்புகிறது. மேலும் சிறப்பு புலனாய்வு குழு இந்த நடவடிக்கைக்காக புதிய இடங்களை குறிக்கும் என்றே தெரிய வந்துள்ளது. இந்த குழு தற்போது சாட்சியங்களாக முன்வந்து இருப்பவர்களிடம் விசாரணையை மேற்கொள்ளும். அவர்கள் கூறும் சந்தேகத்திற்குரிய இடங்களை ஆய்வு செய்யும். மேலும் புதிதாக தோண்டும் இடங்களை அடையாளம் காண உள்ளூர் உளவுத்துறையை பயன்படுத்தும் என்றே கூறப்படுகிறது. இந்த அணுகுமுறை உண்மையான புதைக்கப்பட்ட இடங்களை அறிய உதவும் என்று கூறப்படுகிறது. பீமாவை போதைப்பொருள் பகுப்பாய்வு சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று பலர் கோருகின்றனர். இதற்கு பதிலாக சிறப்பு விசாரணை குழு அவரது சகோதரரையும் விசாரிக்கிறது. பீமாவை தர்மஸ்தலாவில் வேலைக்கு சேர்த்ததே அவரது சகோதரர்தான். தர்மஸ்தலா பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக மேலும் 2 புகார் அளித்துள்ளனர். அவர்கள்தான் புரந்தர கவுடா, துக்காராம் கவுடா. இது இந்த வழக்கில் மீண்டும் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று புதன்கிழமை 13வது தளத்தின் 2வது இடத்திலும் ஜிபிஆர் மூலம் தோண்டும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இது 32 அடி ஆழம், 13 அடி அகலம் கொண்டது. ஆனால் எந்த மனித எச்சங்களும் மீட்கப்படவில்லை. ஆனால் துக்காராம் கவுடா மற்றும் புரந்தர கவுடா ஆகிய 2 சாட்சிகள் அந்த இடத்தில் உடல்கள் புதைப்பதை நாங்கள் பார்த்தோம் என்று தெரிவித்துள்ளனர். இந்த இருவரும் சிறப்பு விசாரணை குழுவிடம் புகார் அளித்துள்ளனர். குழு விசாரித்தால் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக கூறுகின்றனர். நேத்ராவதி ஆற்றங்கரையில் புதைக்கப்பட்ட உடல்கள் தொடர்பான மற்றொரு வழக்கில் ஒரு அரசு அதிகாரி சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் இந்த தகவலை சிறப்பு விசாரணை குழுவுடன் பகிர்ந்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சம்பவத்தன்று மாலை 4 மணி முதல் 5 மணி வரை அம்பாசிடர் காரின் டிக்கியில் இருந்து எடுக்கப்பட்ட உடல்கள் ரகசியமாக புதைக்கப்பட்டதை நேரில் பார்த்தோம் என்று புரந்தர கவுடா தனது புகாரில் தெரிவித்து அதிர்ச்சியை அளித்துள்ளார். இதை பார்த்தும் தங்களால் எதுவும் பேச முடியாமல் பயத்தில் இருந்ததாக கூறியுள்ளார். இருப்பினும் முதல்வர் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்ததால் தற்போது தைரியமாக முன்வருவதாக தெரிவித்துள்ளார். 13வது தளத்தில் எச்சங்கள் எதுவும் கிடைக்காததற்கு காரணம் பல ஆண்டுகளாக அந்த பகுதியின் வளர்ச்சியும் கனமழை, வெள்ளம் மற்றும் அணை கட்டுமான பணிகளால் ஏற்பட்ட
மாற்றங்களும் காரணமாக இருக்கலாம் என்று புரந்தர கவுடா தெரிவித்துள்ளார். ஆனால் பீமாவின் சகோதரரிடமும் பலமுறை தர்மஸ்தலா படுகொலை தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தியுள்ளதாம். அவருக்கும் புதைக்கப்பட்ட இடங்கள் குறித்து தெரியும் என்று கூறப்படுகிறது. புலனாய்வு குழு கடந்த வாரமே பீமாவின் சகோதரரிடம் விசாரணை மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த செவ்வாயன்றும் சில அதிகாரிகள் அவர் தற்போது தங்கியுள்ள வீட்டில் மீண்டும் அவரை சந்தித்ததாக தெரியவந்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் நடவடிக்கைகளை தவிர வழக்குடன் தொடர்புடைய பலரையும் எஸ்ஐடி விசாரித்து வருகிறது. பீமா ஏற்கனவே குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 164 கீழ் நீதிபதி முன்பு தனது வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளார். அத்தகைய அறிக்கைகள் நீதிமன்றத்தில் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இதை பீமா திரும்ப பெறவே முடியாது. பீமாவின் சகோதரர் தொடர்ந்து அச்சத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முதல் விசாரணையில் பிரேத பரிசோதனை குறித்து பேசியதாக செய்தி கசிந்துள்ளது. பீமாவின் சகோதரருக்கு இன்னும் பல அடக்கம் செய்யப்பட்ட இடங்கள் தெரியும் என்றே நம்பப்படுகிறது. எஸ்ஐடி அவரை முறையாக ஈடுபடுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். 13வது தளத்தில் எச்சங்கள் இல்லை என்பதால் எஸ்ஐடி இந்த வழக்கை முடித்துக் கொள்ளும் என்று கூற முடியாது. ஜெயந்த் உள்பட பலரும் முன்வந்து சாட்சியங்கள் அளித்து இருக்கின்றனர். பீமா பிணங்களை புதைத்த போது பார்த்ததாக தர்மஸ்தலா கிராம மக்கள் பலரும் வாக்குமூலம் அளித்திருக்கின்றனர். இதன் அடிப்படையில் தான் அவர்களிடமும் எஸ்ஐடி விசாரணை மேற்கொள்ளும். இத்துடன் தேசிய மனித உரிமை ஆணையமும் தனியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இவை எல்லாமே இந்த வழக்கிற்கு கூடுதல் வலுவை சேர்க்கும் என்பது மட்டும் உறுதி. அதனால் இந்த விஷயத்தில் என்ன நடக்க இருக்கிறது என்று பார்க்கலாம். நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.